ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ பார்க்குது யூஜர் ஃபேமிலி. காலையில் இன்றைக்கி சாட்டர்டே வந்து பாப்பாவுக்கு லீவ் விட்டுருக்காங்க. எல்லாருக்கும் ஸ்கூல் வச்சுட்ருக்காங்க. அதனால் பொறுமையாக அவங்க எழுந்தாங்க. 7:30 மேலே தான். நான் எல்லாருக்கும் எண்ணெய் வச்சு தலை வாரி விட்டுட்டேன். நானும் எண்ணெய் வச்சுட்டேன். என் தலை பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட் வந்து முட்டை கிரேவி மாதிரி பண்ணலான்ட்டு மதியத்துக்கு நான் மார்னிங் ஷேக் எடுத்தாச்சு. இவளுக்கு வந்து எண்ணெய் வச்சுட்டு குட்டி பாப்பாவுக்கு வந்து வாரி விட்டாச்சு. அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. காங்காச்சா வந்து பெரிய அக்கா சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் அதை சொல்லிகிட்ருக்காங்க. அதுதான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை கிரேவி வந்து பண்ணிட்டேன். இப்போ தான் தேங்காய் ஊற்றினேன். ஒரு 5 நிமிஷம் இது கொதித்த பிறகு நம்ம இறக்கிடலாம். நெக்ஸ்ட் வந்து நைட்டே சுண்டல் வந்து ஊற வச்சுட்டு இருந்தேன். அதை பாயில் பண்ணி தேங்காய் போட்டு தாளிச்சிருக்கேன். அப்புறம் முட்டை கிரேவி வந்து கொதித்த பிறகு நம்ம இறக்கிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை தூங்கிட்டு இருந்தான். நேற்று தடுப்பூசி போட்டதுனால ஃபீவர் நைட்டு ஃபுல்லாக வந்துடுச்சு. மருந்து கொடுத்து நம்ம வந்து கம்மியாகுது, அப்புறம் அதிகமாகுது. அவர் எழுந்த பிறகு அவர்கிட்ட கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவருக்கு ஃபோன் கொடுக்கணும். அவர் வீடியோ எடுத்தோம்னா ஃபோன் வாங்கிப்பாங்க. தாத்தான்னு கேட்டுகிட்டே இருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து முட்டை சாதம் வந்து கொஞ்சமாக போட்டு அது வந்து பிசைஞ்சு கொடுத்தாச்சு. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. பொறுமையாக சாப்பிடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். டிவியில் வந்து கார்ட்டூன் சேனல், பொம்மை சேனல் வச்சுட்டு அது பார்த்துக்கிட்டே பொறுமையாக சாப்பிடுவாங்க. லீவ் விட்டாவே ஃபஸ்ட்டு ஒர்க்கே இது தான் அவங்களுக்கு. இது ஆஃப் பண்ணிட்டேன்னா நான் நெக்ஸ்ட் வந்து அப்பா ரூமில் போய்ட்டு ஃபோன் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சாப்பிடட்டும். நான் ஊட்டி விட்டா சாப்பிட்ருவாங்க சீக்கிரமாக. இருந்தாலுமே அவங்களே சாப்பிட்டுட்டு இருந்தால் நான் விட்டுருக்கேன். அப்புறம் இவர்கிட்ட வந்துட்டு அவங்க சாப்பிடட்டும். ஏன்னா வந்து ஸ்கூலில் வந்து அவங்க வந்து சாப்பிட்றாங்களோ இல்லையோ எனக்கே தெரிய மாட்டுது. டிஃபன் பாக்ஸ் காலையாக தான் எடுத்துகிட்டு வராங்க. சார்கிட்ட தம்பிக்கிட்ட கொஞ்ச நேரம் விளையாடிட்டே இருந்தேன். ஏன்னா வந்து அவங்க தூங்கி ஏந்தவுடனே ஒரு 1/2 ஹவருக்கு அவங்க கூட நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்புறமா அவருக்கு சுடு தண்ணி போட்டு துடைச்சிட்டு அப்புறம் வயிற்றுக்கு எதனா நம்ம ஜில்லுன்னு எதனா கஞ்சி மாதிரி அது மாதிரி ஆற வச்சு கொடுத்துட்டு மருந்து கொடுத்துட்டு தூங்க வைக்கலாம். அது வரைக்கும் நம்ம அவர் கூட விளையாடிட்டு இருந்தேன். பொம்மை வச்சு விளையாடிட்டு இருந்தேன். சிரிச்சிட்டு இருந்தார். எதனா ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ நிறைய பேச்சு வந்து வர ஆரம்பிக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கே எனக்கு டைம் பார்த்திங்கன்னா போயிடுது. இந்த டானிக் தான் கொடுத்துருந்தாங்க, சிரப்பு. எப்படி இருக்குது பாருங்கள். கொடுத்ததே இப்படி தான் இருக்குது. ரொம்ப திக்காக இல்லாமல் லிக்விடாக இருக்குது இந்த சிரப்பு. அதுதான் ஜுரத்துக்கு கொடுத்துருக்காங்க. வலிக்கும் கொடுத்துருக்காங்க. இது கொடுங்க 2 டேஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ வாங்கியிருக்காது. அது மருந்துன்னு சொல்லிட்டாவே எழுந்து ஓடிடுவார். ஃபீவர் அதிகமாக இருக்க டைமில் மருந்து எடுமா அப்படின்னு சொல்லிட்டா போதும், எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், இங்கே தான் ஊசி போட்டிருக்காங்க. குழந்தைக்கு கால் ஃபுல்லாக வீங்கிடுச்சு. நடக்கவே முடியல, அழுதுகிட்டே இருக்கான். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டிவியில் சாங் கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறமா ஆயிலெலாம் தடவிட்டு. என் வெயிட்டும் 64 பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ.